வருவேன். என் வெறி, என் மக்கள் தான். என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன? கடந்த 20 ஆண்டு கால தமிழக அரசியல் வரலாற்றில் தேமுதிக எந்த பக்கம் கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என்று திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் காத்து கிடக்கிறார்கள். 2006 தமிழகத்தை மட்டுமின்றி இந்திய அரசியலையே திரும்பி பார்க்க வைத்த தேமுதிக தனது தேர்தல் அரசியல் பயணத்தில் சாதித்ததும் சறுக்கியதும் எங்கே என்று திரும்பி பார்த்தால் படிப்படியாக பல விஷயங்கள் நம் கண்களுக்கு புலப்படுகிறது. இந்திய அரசியல் வரலாற்றில் சாதனை படைத்த ஒரே மாநாடு மதுரை தேமுதிக முதல் மாநாடு. 150 ஏக்கர் நிலப்பரப்பில் 2.5 லட்சம் நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. உட்கார இடமில்லாமல் லட்சோப லட்சம் தொண்டர்கள் குவிந்தனர். மொத்தம் 25 லட்சம் பேர் கலந்து கொண்டது உலக சாதனை என்று கடந்த கால நினைவுகளை தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா நினைவூட்டினார். உண்மைதான், கருணாநிதி, ஜெயலலிதா என்கிற இருவரும் ஆளுமைகளுக்கு எதிராக துணிவோடு களமிறங்கி அரசியல் கட்சியினை தொடங்கினார் விஜயகாந்த். முதல் மாநாட்டையே தனது சொந்த ஊரான மதுரை மண்ணில் மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினார். மதுரையில் காலை 7 மணிக்கு தொடங்கிய மாநாட்டிற்கு நடிகர் விஜயகாந்த் தனது மனைவி பிரேமலதா, மகன்கள் பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகியோருடன் குடும்பமாக வருகை தந்தார். கேப்டன் வாழ்க முழக்கம் மதுரையை ஆதிர வைத்தது. 50 அடி உயர கொடிக்கம்பத்தில் விஜயகாந்த் ரசிகர் மன்ற கொடியை ஏற்றினார். 14 வெண்புறாக்கள் பறக்க விடப்பட்டன. விஜயகாந்த் ரசிகர் மன்ற தலைவர் ராமு வசந்தன் தேமுதிக பொதுச் செயலாளராக மாறினார். விஜயகாந்தின் பெயரில் முதலாக நற்பணி மன்றம் தொடங்கிய சுந்தரராஜன் கட்சியின் பொருளாளரானார். எந்த கட்சி மாநாட்டிலும் இல்லாத வகையில் ரசிகர் மன்றம் விநியோகித்த 5 ரூபாய் நுழைவுச்சீட்டு வாங்கிய பின்னரே மாநாட்டு திடலில் தொண்டர்கள் அனுமதிக்கப்பட்டனர். 1994 ஜானகி ராமச்சந்திரன் பரிசாக வழங்கிய எம்ஜிஆரின் பரப்புரை வாகனத்தில் என்ட்ரி கொடுத்தார் விஜயகாந்த். எம்ஜிஆர் பரப்புரை வாகனத்தின் பதிவெண் 2005. மாநாடு நடத்தி கட்சி தொடங்குவதும் 2005 என்று விஜயகாந்த் சென்டிமெண்ட் டயலாக் பேசினார். நீங்களும் கருப்பு, நானும் கருப்பு என்று முதல் மாநாட்டு உரையிலேயே மக்களிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தினார். நான் மேலோட்டமாக ஏசியில் உட்காந்து மேலோட்டமாக இப்படியெல்லாம் மேடை பார்த்தவன் இல்லை. ரைஸ் மில்ல கடுமையான வேலை செஞ்சு மழையிலும் வெயிலிலும் காஞ்சி நான் நெல்லை அள்ளி குமிச்சவன். அதனால் இந்த வெயிலும் மழையும் எனக்கு எந்த பாதிப்பும் செய்யாது. ஏன் உங்களை ஒன்றும் பண்ணல. நானும் கருப்பு, நீங்களும் கருப்பு, ஒன்றும் பண்ணல. விஜயகாந்தின் யதார்த்தமான வார்த்தைகளும் வெள்ளந்தியான பேச்சும் தேமுதிகவின் நாடி துடிப்பாக விளங்கிய விஜயகாந்த் ரசிகர்களுக்கு புது ரத்தம் பாய்ச்சியது. ரசிகர்களை தாண்டி பொதுமக்களையும் தன் இயல்பான பேச்சால் ஈர்த்தார் விஜயகாந்த். கட்சியின் பெயர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். 2005 செப்டம்பர் 14 தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் உதயமானது. கட்சி தொடங்கிய 6 மாதத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்தார்கள். விஜயகாந்த் மதுரையில் போட்டியிடுவார் என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் பாமகவின் கோட்டையான கடலூர் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்தார் விஜயகாந்த். அதற்கும் காரணம் இருந்தது. விஜயகாந்த் அரசியலுக்கு தானாக வரவில்லை, அழைத்து வரப்பட்டார் என்று கூட சொல்லலாம். இன்னைக்கும் என்னுடைய தொண்டர்களை நான் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். வாழ்ந்தோம் இருந்தோன்ற கூட இருக்க. இது இந்த மாதிரி அன்பு ஜனங்கள்கிட்ட, என் மக்கள்கிட்ட கிடைக்காத அன்பு வரை யாருக்கிட்டே எனக்கு கிடைக்க போகுது. 2005 ஆகஸ்ட் மாதம் சென்னை கோயம்பேட்டில் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா பெயரில் இருந்த ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம் உள்ளிட்ட 168 கட்டட உரிமையாளர்களுக்கு மத்திய அரசின் நெடுஞ்சாலைத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. பூந்தமல்லி சாலையில் மேம்பாலம் கட்டப்போவதாக வாஜ்பாய் அமைச்சரவையில் இருந்த TR பாலு தலைமையிலான தரைவழி போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்ட உத்தரவு விஜயகாந்திற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதிமுக, பாமக, திமுக என்று அடுத்தடுத்த அரசியல் நெருக்கடிகள்தான்
விஜயகாந்தை அரசியலுக்கு அழைத்து வந்திருந்தது. தேமுதிக முதலாக களம் கண்ட 2006 தேர்தல் முடிவுகளின்படி பார்த்தால் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 96 இடங்களை பெற்ற திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட கட்சிகளின் துணையோடுதான் ஆட்சியை பிடிக்க முடிந்தது. அடுத்து வந்த 2009 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸ் மற்றும் பாஜக தலைவர்கள் விஜயகாந்தை சந்தித்து கூட்டணி சேர விருப்பம் தெரிவித்தனர். விஜயகாந்த் எந்த கூட்டணியிலும் சேரவில்லை. தமிழகம், புதுவை உட்பட 40 தொகுதிகளிலும் தனித்தே போட்டியிட்டது தேமுதிக. வெற்றி கிட்டவில்லை என்றாலும் தமிழக அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக உருமாறியிருந்தது தேமுதிக. 2006 சட்டமன்ற தேர்தலில் 27,64,223 வாக்குகளை பெற்றிருந்த தேமுதிகவிற்கு 2009 நாடாளுமன்ற தேர்தலில் 30,73,479 வாக்குகளை வாரி வழங்கியிருந்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள். மக்கள் செல்வாக்கு ஒருபுறம் அதிகரிக்க அரசியல் நெருக்கடிகளையும் சந்தித்தது தேமுதிக. 10 விழுக்காடு வாக்கு பெற்ற போதிலும் தேர்தல் ஆணையம் பொது சின்னம் வழங்கவில்லை. விஜயகாந்த் உச்சநீதிமன்றத்தை நாடினார். தேமுதிக ஏற்கனவே போட்டியிட்ட முரசு சின்னத்தை விஜயகாந்த் கேட்டார். உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால தீர்ப்பு மூலமாக முரசு சின்னம் கிடைத்தது. போராடி வென்றார் விஜயகாந்த். தேமுதிகவின் வீச்சு அதிமுக, திமுக கட்சிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த எதிர்க்கட்சிகளின் வாக்கு பிரிந்துவிடக்கூடாது என்று அதிமுக வியூகம் வகுத்தது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது. மாநிலம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார் விஜயகாந்த். ஆனாலும் கடைசி வரை ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் ஒரே மேடையில் பரப்புரை செய்யவில்லை. தேர்தல் முடிவுகள் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி என்று அறிவிப்பு செய்தது. தேமுதிக பிரதான எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் அமர்ந்தது. 1977 ஆண்டு தேர்தலுக்கு பின்னர் காங்கிரஸ், திமுக என்ற நிலை மாறி திமுக, அதிமுக என்ற நிலை உருவானது. அதுபோல இனி தேமுதிக விஸ்வரூப வளர்ச்சி அடையும் என்று அரசியல் நோக்கர்கள் ஆருடம் சொன்னார்கள். ஆனால் அரசியல் கணக்கு வேறு மாதிரியாக திரும்பியது. பேரவைத் தலைவர் அவர்களே, தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நாங்கள் தோல்வியை ஒப்புத்துக்கல, கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே, நாங்கள் என்ன கேட்டோமோ அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கள்னா பெண்ணகரத்தில் ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. முதலமைச்சர் ஜெயலலிதா, எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் இருவரும் நேருக்கு நேராக வாதிட்ட பிறகு சட்டமன்றம் செல்வதை குறைத்துக் கொண்டார் விஜயகாந்த். மக்கள் மன்றத்தில் பேசப் போகிறேன் என்றார். விஜயகாந்த் கட்டி வைத்த கோட்டையான தேமுதிகவின் முதல் செங்கல் மதுரையிலிருந்தே ஊருவப்பட்டது. மதுரை மத்தி சுந்தரராஜன், திட்டக்குடி தமிழழகன், பேராவூரணி அருண் பாண்டியன், ராதாபுரம் மைக்கேல் ராயப்பன், சேந்தமங்கலம் சாந்தி, செங்கம் சுரேஷ்குமார், விருதுநகர் மாஃபா பாண்டியராஜன், திருத்தணி அருண் சுப்பிரமணியன் ஆகிய தேமுதிக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை சந்தித்து பேசியதால் தேமுதிக சட்டமன்ற குழு ஆட்டம் கண்டது. தேமுதிக அவைத்தலைவராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலுக்கு ஓய்வு அறிவித்து விட்டார். தமிழக சட்டமன்றத்தில் குறைந்தபட்சம் 24 எம்எல்ஏக்கள் இருந்தால்தான் எதிர்க்கட்சி தலைவர் பதவி கிடைக்கும். 9 எம்எல்ஏக்கள் ராஜினாமா முடிவால் தேமுதிகவின் பலம் 29 20 குறைந்தது. தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் என்ற தகுதியை இழந்தார். அடுத்து வந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணையப்போவதாக அரசியல் வட்டாரங்கள் காத்திருந்தன. திமுக தலைவர் கருணாநிதி பழம் நழுவி பாலில் விழப்போவதாக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையை குறிப்பிட்டார். ஆனால் தேமுதிக கூட்டணி கைகூடவில்லை. பாஜகவின் சார்பாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் சென்னை வந்து விஜயகாந்தை சந்தித்து பேசினார். மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து உருவாக்கிய மக்கள் நல கூட்டணியின் சார்பாக வைகோ நேரடியாக பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து பேசினார். தேமுதிக கூட்டணி முடிவை எடுக்கவில்லை. திமுகவா, பாஜகவா, மக்கள் நல கூட்டணியா என்ற குழப்பம் நிலவியது.
காஞ்சிபுரத்தில் தனது கட்சி மாநாட்டை கூட்டினார் விஜயகாந்த். தொண்டர்களின் முடிவுதான் எனது முடிவு என்றார். விஜயகாந்த் கிங்காக இருக்க வேண்டுமா, கிங் மேக்கராக இருக்க வேண்டுமா என்று கூடியிருந்த தொண்டர் படையிடம் விடை கேட்டார். மேக்கரா இருக்கணுமா, கிங்கா இருக்கணுமா? கிங்கா இருக்கணுமா? கிங்கா இருந்தா நீங்க கிங்க தான். கிங் என்று சொன்னார்கள் தொண்டர்கள். விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக ஏற்பதாக பாஜக முன்வந்தது. தேர்தலுக்கு பின்னர் முதல்வர் யார் என்பதை முடிவு செய்வோம் என்ற மக்கள் நல கூட்டணி தலைவர்களும் மனம் மாறி விஜயகாந்த் தலைமையில் தேர்தலை சந்திக்க ஒப்புக்கொண்டனர். இதற்கிடையில் தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் நீங்கள்தான் பால்வளத்துறை அமைச்சர் என்று விஜயகாந்தின் அன்பை பெற்ற VC சந்திரகுமார், அவருடன் பார்த்திபன், சேகர் 3 MLAக்கள் மக்கள் தேமுதிக என்ற புதிய கட்சியை தொடங்கி திமுகவுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டனர். 2011 அதிமுகவுடன் கூட்டணி, 2014 பாஜக பாமகவுடன் கூட்டணி, 2016 மக்கள் நல கூட்டணி என்ற விஜயகாந்தின் அரசியல் ஆடுபுலி ஆட்டத்தை தேமுதிக தொண்டர்களே ரசிக்கவில்லை. தேர்தல் முடிவுகளில் தேமுதிக 2.4 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே பெற்றது. 2006 விருத்தாச்சலம், 2011 ரிஷிவந்தியம் என்ற அடுத்தடுத்து வெற்றியை ருசித்து வந்த விஜயகாந்த் 2016 தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டார். தனித்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி பல இடங்களில் மக்கள் நல கூட்டணியின் தேமுதிக வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளி 3ஆம் இடம் பிடித்திருந்தது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 14 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிகவிற்கு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதே தேசிய ஜனநாயக கூட்டணியில் 4 இடங்கள் மட்டுமே கிடைத்தன. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக, அதிமுக இருவரும் கட்சிகளும் தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்கவில்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து போட்டியிட்ட தேமுதிக 60 தொகுதிகளில் ஒன்றில் கூட வெற்றி பெற முடியவில்லை. அடுத்து வந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 5 தொகுதிகளில் போட்டியிட்டது தேமுதிக. விருதுநகர் தொகுதியில் மட்டும் வெற்றியின் நெருக்கத்திற்கு வந்தார் விஜய பிரபாகரன். 2014 5.1 விழுக்காடு, 2016 2.4 விழுக்காடு, 2019 2.2 விழுக்காடு, 2021 0.4 விழுக்காடு, 2024 2.6 விழுக்காடு என்று தேர்தலுக்கு தேர்தல் தேமுதிகவின் வாக்கு விழுக்காடு ஆட்டம் கண்டது. 2005 முதல் 2011 வரை விறுவிறுவென படிப்படியாக தனது செல்வாக்கை உயர்த்தி வாக்கு வங்கியை நிலைநிறுத்திய தேமுதிக அதன் பின்னர் படிப்படியாக சீட்டுக்கட்டை போல சரிய தொடங்கியது. ஆனாலும் மனம் தளர்ந்து விடவில்லை. தேமுதிக தொடங்கப்பட்ட நாளில் இருந்தே கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இருந்து வந்த பிரேமலதா விஜயகாந்த் 2018ஆம் ஆண்டு தேமுதிக பொருளாளராக உயர்ந்தார். 2023 டிசம்பர் 14 அன்று நடைபெற்ற தேமுதிக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பின்னர் முதன்மையான அரசியல் கட்சி ஒன்றின் தலைமை பொறுப்பிலிருந்து செயலாற்றும் பெண் என்ற பெருமையை பெற்றார் பிரேமலதா விஜயகாந்த். கடலூரில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி காட்டி மீண்டும் ஒரு பாய்ச்சலுக்கு தயாராகி இருக்கிறது தேமுதிக. 2016 பழம் நழுவி பாலில் விழும் என்று காத்திருந்தார் மு. கருணாநிதி. பழம் நம்பிக்கை கொண்டிருக்கிறது, பாலில் எப்போது என்று இன்னும் முடிவாகவில்லை. 2026 அதனை சாத்தியப்படுத்தியிருக்கிறார் மு. க. ஸ்டாலின். 2019, 2020, 2025 என்று 3 முறை அதிமுக கூட்டணியில் ராஜ்யசபா சீட்டுக்காக காத்திருந்த தேமுதிகவிற்கு 2026 ராஜ்யசபா கனவு கைகூடி உள்ளது. முதன்முறையாக திமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் தேமுதிகவின் எதிர்காலம் அவர்களின் தொடர்ந்த செயல்பாட்டின் மூலமே தீர்மானிக்கப்படும்.